ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்க்க போகிறோம், இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, பிளாக்கு, இன்லைன் பிளாக், விசிபிலிட்டி, ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டிஸ்பிளே அப்படின்ற சிஎஸ்எஸோட டிஸ்பிளே அப்படின்ற டாப்பிக்கு கீழே வருது. ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட் இஸ் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டினா ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ வந்து நம்மளோட ஒரு HTML எலமெண்ட்ஸுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா, இப்போ லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, நம்மளோட H1 கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அது வந்து பிளாக் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இன்லைன், அதோட நேம் வந்து இன்லைன் பிளாக் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது எப்படி சொல்கிறோம், எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டெமோ பண்ணும்போது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன்ஸ் ஹவு அண்ட் HTML எலமெண்ட்ஸ் டிஸ்பிளேட் ஆன் த வெப் பேஜ். ஸோ ஒரு HTML எலமெண்ட் வந்து ஒரு வெப் பேஜில் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியோட சின்டெக்ஸ் வந்து என்னென்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓ சாரி, 1 minute wait. ஓகே, ஸோ இதில் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியோட சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, அதோட வேல்யூ. ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து காமன் வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இன்லைனு, ஸோ இன்லைன் பிளாக்கு, நன்னு. ஸோ இந்த பிளாக்கு, இன்லைன் பிளாக்கு, நன்னு இதெல்லாம் வந்து என்னன்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம டெமோ பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த டெமோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேயா, என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய விஎஸ் கோடில் போயிட்டு ஒரு HTML பேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான ஃபைல் நேம் index.html அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு CSS ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, style.css அப்படின்னு போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகே இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒரு பாய்லர் டெம்ப்ளேட் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பற்றி தானே பார்க்கலான்னு இருந்தோம். ஸோ ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹலோ வேர்ல்டு, ஸோ ஹலோ வேர்ல்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, டேக் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேனை பற்றி பார்க்கலாம். ஸ்பேன் சேம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு கூட. ஸோ இதே சேம் ஸ்பேனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஸோ வந்து உங்களுக்கு அப்போ என்ன எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு வந்து இதில் தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ இதோட அவுட்புட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி அவுட்புட் இருக்குன்றது புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம டிவ்வில் போட்டது வந்து இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டாக போட்ட அந்த ஸ்பேனில் போட்ட ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனியாக வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? ஸோ ஸ்பேனில் போடும்போது இந்த மாதிரி நடக்குது, அதே மாதிரி இப்போ டிவ்வில் போடும்போது இந்த மாதிரி நடக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்ன்றது வந்து பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ இன்ஸ்பெக்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுது பாருங்க. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண எலமெண்ட்ஸ்லாம் இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவ்வை வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட ஃபுல் வித்தையும் இது வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிவ்ன்றது வந்து
இதோட ஃபுல் அந்த என்டையர் பேஜோட லென்த்தையுமே இது வந்து ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்கு. அந்த லைனே என்னோட தான் அப்படின்ற மாதிரி இது எனக்கு பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ அதே சமயத்தில் இந்த ஸ்பேன் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து எனக்கு இவ்வளோவே போதும், எனக்கு நான் எவ்வளோ இருக்கணும் அவ்வளோவே போதும் அப்படின்ற மாதிரி அதோட வித்தை வந்து அதுக்கு அந்த அந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அது அளவே வச்சிருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் எலமெண்ட்டு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் பிளாக் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சாரி, இன்லைன் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேயா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக், இன்லைன் பிளாக். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிவ். ஸோ அந்த டிவ்வுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணுறேன். டிஸ்பிளே. ஸோ இது ஆல்ரெடி வந்து பிளாக் தான். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இதுக்கு வந்து ஒரு வித்து வேணாம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு இது கொடுத்துடலாம் இதை, இந்த கலரை. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகே சரி நான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணல. ஸ்டைல் ஷீட்டை வந்து இங்கே லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே போய் பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபுல் ஏரியாவுமே ஆக்சஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இதோட ஃபுல் ஏரியாவும் இதை ஆக்சஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்டென்ட்டால் இந்த இடத்துல வந்து வர முடியல. ஸோ இந்த கண்டென்ட்ஸால் என்ன பண்ண முடியல, இந்த ஏரியாவுக்கு வர முடியல. புரியுதுங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி கிடையாது. ஸோ இதுக்கும் நம்ம வந்து கலர் கொடுப்போம். ஓகே. ஸோ இதில் வந்து அதே மாதிரி கலர் கொடுத்து இதை வந்து இது ரிமூவ் பண்ணிடுவோம், வேணாம். ஸோ அது ரெட் கலர்னு கொடுத்துட்டோமா. இதில் வந்து என்னென்னா இது வந்து பிளாக் எலமெண்ட் அப்படின்றதுனால பிளாக், இது டிஃபால்ட்டாகவே பிளாக்குன்னு கொடுத்தா தான் பிளாக்னே இருக்கும். ஓகேயா? இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்லைன் பிளாக்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்லைன்னு கொடுக்குறேன். இன்லைன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ இன்லைன் ஆயிடுச்சு. ஓகேயா? வித் வந்து இது வந்து இதுக்கு மட்டும் இவ்வளோ தூரம் தான் இருக்கிற மாதிரி வந்து இது செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிளாக்குன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே தனித்தனி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன மார்ஜின் வச்சு உங்களுக்கு வந்து காட்டுறேன். மார்ஜின் வந்து ஒரு 2 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ மார்ஜின் 2 பிக்சல் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக ஃபுல் வித்தை எடுத்துக்கிச்சு. ஸோ இப்படி பிளாக்குன்னு போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல் வித்தையும் ஆக்சஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடியது. ஸோ பிளாக்கு, இன்லைனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டினா இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு போடணும் நம்ம இந்த இடத்துல வந்து இன்லைன் போட்டிருக்குமா, இன்லைன் பிளாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்லைனுக்கும் இன்லைன் பிளாக்குக்கும் ஸோ இன்லைன் பிளாக்னு போடலாம். இன்லைன் பிளாக்னு போட்டோடனேயும் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்குது. ஓகேயா? இந்த ஏரியாவில் வந்து இதுக்கு இவ்வளோ கண்டென்ட் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்கு. ஸோ அந்த வேர்டு எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்து அதேனான மாதிரி. ஸோ இந்த இன்லைனுக்கும் இன்லைன் பிளாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எதுவுமே இல்லையே, ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. எதுக்கு இன்லைன் பிளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்லைனில் வந்து நம்மளுக்கு என்னென்னா, ஸோ இன்லைனில் நம்மளால் வந்து வித் ஹைட்டெல்லாம் செட் பண்ண முடியாது. ஓகே ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வித்து வந்து இந்த இடத்துல நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இதை வந்து இக்னோர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது இக்னோர் பண்ணிடும். ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. நம்மளால் இந்த இடத்துல வித்தும் ஹைட்டும் செட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இன்லைன்னு செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்லைனில் வந்து நம்மளால் வித்தையும் ஹைட்டையும் செட் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே கண்டென்ட். ஓகே.
ஓகே. ஸோ இதனால் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்லைன் பிளாக்கில் வந்து வித் அண்ட் ஹைட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேயா. இதே இதில் வந்து என்னென்னா இன்லைனில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இன்லைன் பிளாக்கில் வந்து நம்மளால் வித் அண்ட் ஹைட்டை வந்து செட் பண்ண முடியும். ஸோ 200 இல்லை 100ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 100 வித்து ஹைட் வந்து 100. இப்போ வந்து நம்மளோட அவுட்புட்டில் போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து வித்தை வந்து செட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேயா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதில் என்ன இருக்குன்னா, நன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நன்னுன்னா என்ன, ஒன்றும் இல்லை, அப்படி தானே. ஸோ அது மாதிரி தான். ஸோ நன்னு போட்டோடனே இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லாமல் காணாமல் போயிடும், மறைஞ்சி போயிடும் அந்த இடத்துலேருந்து. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவோ இல்லை இந்த டைமுக்காக இந்த டைமில் வந்து இது நன்னு இருக்கணும், அடுத்த டைம் வந்து அது வந்து இந்த நடக்கும்போது இது வந்து நம்மளுக்கு நன்லேருந்து நார்மலாக மாறிடணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நன்னுன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டிஷனல் பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ இதுதான் இருக்குது இதில் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ நான் இதை வந்து நார்மலாக இன்லைன் பிளாக்னே போட்டுறேன். ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது, இன்லைன் இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து என்ன இருக்குது, எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஏன்னா வந்து இது நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் நம்ம காமனாக என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக அதை தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேயா. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த பிபிடியில் நான் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆன் ஏ நியூ லைன். ஸோ பிளாக் எலமெண்ட் வந்து எப்பவுமே ஒரு நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நம்ம இந்த இடத்துல வந்து பிளாக் அப்படின்னு போட்ட உடனே என்ன ஆச்சு, இந்த இடத்துல 2 நியூ லைனில் வந்துச்சா, இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே லைனில் இருந்தது, 2 நியூ லைன் தனித்தனியாக வந்துருச்சு. ஸோ அதுதான் இந்த பிபிடியில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எதெல்லாம் நார்மலாகவே எதெல்லாம் பிளாக் எலமெண்ட்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா div, h1, p tag. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை வந்து சொல்லியிருக்கேன். ஓகே. இதோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டாகவே பிளாக்காக தான் இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கீழே பார்த்தீங்கன்னா நியூ லைனு, ஃபுல் வித்து. ஓகே. நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகும், ஃபுல் வித்தில் வந்து இது பண்ணுன்றதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் எலமெண்ட். ஸோ இந்த இன்லைன் எலமெண்ட்ன்றது என்னென்னா, இன்லைன் எலமெண்ட்ஸ் டஸ் நாட் ஸ்டார்ட் ஆன் ஏ நியூ லைன். ஸோ இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகாது, இது வந்து பார்த்திங்கன்னா அதே லைனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் சிங்கிள் லைனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லைன் ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லக்கூடியது. ஸோ அந்த இன்லைனில் வந்து நம்மளால் வந்து ஸ்பேன் இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேனு, ஆங்கர் டேக்கு, ஸ்ட்ராங்கு, அப்புறம் நம்ம இஎம்னு ஒரு டேக் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகேயா. ஸோ இன்லைன் டிஸ்பிளே இன்லைன்னு போட்டோம்னா போடவே தேவையில்லை நம்ம இந்த இதுக்கெல்லாம். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது சேம் லைனில் இருக்கும், வித் ஹைட்டு நாட் அப்ளைடு ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்மளால் செட் பண்ணவே முடியல. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஓகே. பிளாக் வர்சஸ் இன்லைன். ஸோ நம்ம கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருந்தோம்ல பிளாக்கும் இன்லைனுக்கும் என்ன, இல்லை இன்லைனுக்கும் இன்லைன் பிளாக்கும் என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கும் இன்லைனுக்கும் என்ன கம்பேரிசன் பார்க்கும்போது பிளாக்ல வந்து நியூ லைனில் தான் எல்லா எலமெண்ட்ஸுமே வரும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைனில் சேம் லைனில் வந்து வரும் அப்படின்றத வந்து பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் வித் இது கவர் பண்ணிக்கும் பிளாக்ன்றது. இது வந்து கண்டென்ட் வித் எவ்வளவோ அவ்வளோதான் எடுத்துக்கும். ஸோ ஹைட் அண்ட் வித் வந்து இதில் இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைனில் வந்து இருக்கும். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் div, பிளாக்கு, ஸ்பேன், இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து என்னன்றதையும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த இன்லைன் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளாக். ஸோ பிளாக் எலமெண்ட்டோடதும் இன்லைன் பிளாக் எலமெண்ட்டோட பிளாக் எலமெண்ட்டோடதும் பிளாக் எலமெண்ட்டோடதும் பிளாக் எலமெண்ட்டோடதும் இன்லைன் எலமெண்ட்டோட 2 ப்ராப்பர்ட்டி சேர்ந்தது தான் இந்த இன்லைன் பிளாக்ன்றது. ஓகேயா? என்னன்னா இப்போ வந்து சேம் லைனில் வந்து இருக்கும், வித்தும் ஹைட்டும் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் அதுக்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட யூஸ் கேஸஸ் வந்து என்னென்னலாம்னா நேவிகேஷன் மெனு பாரில் வந்து போடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பட்டன்ஸு, கார்ட்ஸு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நேவிகேஷன் மெனுஸ் அப்படின்னோடனே எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு வந்து நான் இந்த நேவிகேஷன் மெனு வந்து எப்படி பண்ணுறதுன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே? ஸோ எப்படி இந்த இப்போ இவ்வளோ கற்றுக்கின விஷயங்கள்லாம் வச்சு நம்மளால் வந்து எப்படி வந்து இதை பண்ணலாம் அப்படின்றத வந்து ஓகே இந்த வீடியோவில் வேணால் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நேவிகேஷன் மெனுஸு, பட்டன்ஸு, கார்ட்ஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்லைன் பிளாக்கு. அடுத்து வந்து விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுவுமே டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் ஒரு விதமான ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து 2 வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று விசிபிள், இன்னொன்று வந்து ஹிட்டன். இந்த விசிபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஒரு வேல்யூன்னு வச்சுங்க. நீங்கள் விசிபிள்னு போட்டாலுமே அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்மளுக்கு இருக்காது. இது விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல்ஸ் வெதர் அண்ட் எலமெண்ட் இஸ் விசிபிளா. அது தெரியணுமா அப்போ தெரியாமல் இருக்கலாமா அப்படின்றத வந்து சொல்கிறது தான். ஸோ எலமெண்ட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் இதை டெமோ பண்ணி காட்டிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக என்னன்றது வந்து புரியும். ஸோ நான் வந்து இந்த விசிபிலிட்டி வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஹலோ வேர்ல்டுன்னு. ஓகேவா? விசிபிலிட்டி. ஸோ விசிபிலிட்டியில் நம்ம வந்து விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொன்னோமா. ஸோ இப்படி விசிபிள்னு போடும்போது நம்மளுக்கு இந்த கண்டென்ட் வந்து விசிபிளாக தெரியும். பட் இன்ஸ்டட் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலான்னா விசிபிலிட்டிக்கு பதில் ஹிட்டன் சொல்லிட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கண்டென்ட் மட்டும் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து மறைஞ்சிருக்கு. ஓகேயா? பட் நம்ம நன்னுன்ற ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளேல பார்த்தோம்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுதான் இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கும்போது உங்களோட ஸ்பேஸ் வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த எலமெண்ட் மட்டும் இங்கே இல்லாத மாதிரியே வந்து நம்மளுக்கு தெரியும். பட் இங்கே தான் இருக்குது, நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்லாத மாதிரி வந்து அதை வந்து பண்ணி வச்சுருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேயோட நன்னுக்கும் இது விசிபிலிட்டியோட ஹிட்டனுக்குமான டிஃப்ரென்சஸ். ஸோ விசிபிலிட்டியில் 2 இருக்குதுன்னு பார்த்தோம். அது வந்து ஒன்று வந்து ஹிட்டன், ஒன்று வந்து விசிபிள். ஓகே? இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் அதில் இருக்குது. ஓகே. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரியே வந்து டிஸ்பிளேக்கும் நன்னுக்கும் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். ரெண்டுமே ஹிட்டன் தான் ஆகும், ரெண்டுமே மறைஞ்சு தான் போகும். ஆனால் வந்து இதோட ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸை வந்து எடுத்துக்கும். ஸ்பேஸ் வந்து அங்கே தான் இருக்கும். ஓகே? இது வந்து ஸ்பேஸே இருக்காது. அங்கே வந்து அந்த இடத்த விட்டே போயிட்டாக்கா அங்கே ஸ்பேஸ் இருக்காது இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட வெப்பேஜில் தான் இருக்கும். இது வந்து இந்த வெப்பேஜில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஓகே? அடுத்து வந்து ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டின்றது வந்து என்னென்னா ஒரு கண்டென்ட் வந்து இது என்ன சொல்ல வராங்கன்னு இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வாட் ஹேப்பன் வென் கண்டென்ட் எக்ஸீட் த கண்டெய்னர் சைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படின்றது சொல்லலாம்னா இப்போ ஒரு கண்டெய்னர் ஒரு டிப்புக்குள்ளே வந்து நம்ம ஒரு கண்டென்ட் எழுதி வச்சுருக்கோம். கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட்டோட சைஸ் வந்து நம்மளோட டிவ்வோட வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ண சைஸை விட பெருசாக போகுதுன்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேயா? ஸோ இந்த ஓவர்ஃப்ளோவில் வந்து 4 வேல்யூஸ் வந்து இருக்கிற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோவில் விசிபிள், ஹிட்டன், ஸ்க்ரோல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ. ஸோ இது 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 4 ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வந்து டெமோ வந்து லைவாக பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம இந்த இடத்துல வந்து இதிலே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன வேணும்னா
இந்த டிவ்வில் வந்து இதை எடுத்துகிட்டு LOREM டம்மியாக வந்து ஒரு இது வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 200 ஓகே போட்டாச்சு. ஸோ அவுட்புட்டில் போய் பார்க்கலாம். கண்டென்ட் வந்து எங்கேயோ போகுது. வித்து வந்து ரொம்ப கம்மியாக செட் பண்ணிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வித்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200 வித்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைட்டும் வந்து ஒரு 200 செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கா. ஸோ நான் வந்து லைட்டாக சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போது இந்த கண்டென்ட்டை விட இந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்து உள்ள இருக்கிற இந்த பாக்ஸோட இந்த அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டோட சைஸ் வந்து பெருசாக போகுது. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் இந்த ஓவர்ஃப்ளோ அப்படின்றது. ஸோ ஓவர் ஃப்ளோ அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஆட்டோன்றதை கொடுப்போம். ஸோ இந்த ஆட்டோன்றதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். விசிபிள், ஹிடன், ஸ்க்ரோல். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபைனலாக வந்து ஆட்டோன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மோர் கிளியராக என்ன எப்படி ஒர்க் ஆகுன்றது புரியும். ஓகேயா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள்ன்றது ஒரு டிஃபால்ட்டான ஒன்று. ஓகே. ஸோ எல்லா இடத்துலையும் விசிபிள்ன்றது ஒரு டிஃபால்ட்டான ஒன்றாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது நம்ம எப்படி வச்சுருக்கோமோ. ஓகேயா. ஸோ அதுதான் விசிபிள். ஸோ கண்டென்ட் எக்ஸிட் ஆனாலும் அது விசிபிளாக தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹிட்டன் வந்து பாக்ஸை விட்டு எக்ஸிட் ஆகி போகுதுன்னும் போது நீ வந்து இந்த கண்டென்ட் வந்து மறைச்சிரு, எக்ஸிட் ஆகி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த இடத்துல. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல். ஸ்க்ரோல். ஓகே. ஸோ ஸ்க்ரோலில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரோல் பார் க்ரியேட் ஆகுது. இங்கே கீழே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 இது தெரியுதா. இது ஒரு ஸ்க்ரோல் பாரா, இது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், சாரி ஸ்க்ரோல் பார். ஓகேயா. ஸோ இப்படி க்ரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனாக வந்து க்ரியேட் ஆகுது. இதே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரோல் பார் போட்டோடனே இங்கேயும் வந்துச்சு, இங்கேயும் வந்துச்சு. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தேவையே படலை. இருந்தாலும் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்றதுனால நீங்கள் ஸ்க்ரோல்னு போட்டால் இந்த இடத்துலையும் வரும். இந்த தேவைப்படலையும் எனக்கு வந்து வந்துடும் அந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஆட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரோலிங் தேவையோ அந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்க்ரோல் பாரை கொடுக்கும். ஓகேயா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோவோட ஃபுல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோலேயே பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ராப்பர்ட்டி தான் டாப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது 4 ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இதில் இருக்கே. ஓகேயா. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஆட்டோவை யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து எதை பற்றி பார்த்தோம், நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்தோமா. ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இவ்வளோ தான் நம்ம இப்போ இருக்கிற கண்டென்ட். ஓகேயா. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் நடந்திருக்குன்றது வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியோட இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியோட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக உங்களால் வந்து பண்ண முடியும். ஓகேயா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத வந்து ஒரு சம்மரி பார்த்துருவோம். என்னென்னலாம் பார்த்தோம், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். டிஸ்பிளேன்னு போட்டு இன்லைன் பிளாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன அதில் பார்த்தோம், வேல்யூஸு, இன்லைன் பிளாக்கு, இன்லைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன். ஸோ இந்த ஒரு 4 வேல்யூ இருக்குது இதில்ன்ற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் எலமெண்ட் என்ன, இன்லைன் பிளாக் எலமெண்ட்னா என்ன, கடைசியாக வந்து என்ன பார்த்தோம், இன்லைன் ஓகே பிளாக் எலமெண்ட்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்னா என்ன, இன்லைன் பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்ன அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்றத பார்த்தோமா. ஸோ இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் ஹவு எலமெண்ட் அப்பியர்ஸ் அண்ட் பிஹேவ் இன் த வெப்பேஜ் லே அவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு கண்டென்ட் வந்து ஒரு வெப்பேஜில் எப்படி அப்பியர் ஆகுது அண்ட் எப்படி வந்து பிஹேவ் ஆகுது அப்படின்றத வந்து
சொல்கிறது தான் இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணுற வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு.